யா, ஓகே. வேதாகம தலைமைத்துவத்தை குறித்து நாங்கள் 4வது நாளாக இன்று கவனிக்க போகிறோம். ஓகே. கடந்த நாட்களில் நாம் கடைசியாக எதை குறித்து நாம் கவனித்தோம் என்பதை யாராவது ஞாபகப்படுத்துங்க. அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வராதவங்க கண்டிப்பா ரெக்கார்டு கண்டிப்பா நீங்க கேட்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இது கண்டினியூ பண்ண முடியும். ஆரோனின் துளிர்த்த கோல்ல முடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட். ஓகே. தலைமைத்துவத்தை குறித்து கவனிக்கும் பொழுது ஆரோனுடைய தலைமைத்துவத்தை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார். அது ஒரே நாளில் 3 சீசனில் நடைபெறுகிற காரியம் ஒரே நாளில் ஆரோனிடத்தில் வந்தது. அது உன்னதத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தின் அறிகுறியாக நாங்கள் அதை பார்க்கிறோம். பல சீசன்ஸ் ஒரே நேரத்தில் வெளிப்படுகிறது. பூக்கிறது, துளித்து பூத்து காய்த்திருந்தது. ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் ஒன் டே, இட்ஸ் டேக் சீசன்ஸ். தலைமைத்துவம் ஆண்டவர் தெரிவு செய்யும் பொழுது அப்படிப்பட்டதாக இருந்தது. இந்த தலைமைத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள். ஆரோனை போல ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்படாவிட்டால் யாரும் வர முடியாது. ஆரோன் அழைக்கப்பட்டது எப்படி? ஒரே நாளில் 3 சீசன்ஸ் அவனுக்குள்ள இருந்தது. அவனுடைய தலைமைத்துவம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறதாக இருந்தது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற ப்ரொடக்டிவா இருந்தது, மற்றவர்களிடத்திலிருந்து எடுக்கிறதாக இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான தலைமைத்துவமாய் தலைவராய் அவர் விளங்கினார். ஓகே. இன்றைய நாளில் நாம் ஒரு தலைவன் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, தலைமைத்துவத்தை நோக்கி வளர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கவனித்து அதோடு கூட வேதாகமத்தில் ஆண்டவர் தன்னை ஒப்பிட்டு சொன்ன 2 மிருகங்களோடு கூட அந்த 2 மிருகங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து தலைமைத்துவத்துக்கான சில காரியங்களையும் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, தலைமைத்துவம் என்று நாம் சொல்லும் பொழுது வேதாகமத்தில் இருக்கிற தலைமைத்துவம் எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை கேட்டு அவரை பின்பற்ற தொடங்கினவர்கள் அவருடைய ஐடியாலஜிக்கு, இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்துக்கு, இயேசு கிறிஸ்துடைய ஐடியாலஜிக்கு தங்களுடைய உயிரை அவர்கள் கொடுக்க ஆயத்தமா இருந்தார். இயேசுவும் தன்னுடைய ஐடியாலஜிக்கு தன்னுடைய உயிரையே கொடுக்க ஆயத்தமா இருந்தார். அவர் உயிரை கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவரே கொடுத்தது நிமித்தம் அவருடைய ஐடியாலஜி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தால் அதை கேட்டு மற்றவர்களும் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதுதான் கன்விக்ஷன். நாங்க கடந்த கிழமை நாங்க கவனித்தது கன்விக்ஷன். அதாவது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தரிசனத்தை குறித்து உங்களுக்கே உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு கடத்த முடியும். நீங்க சிறந்த தலைவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தை குறித்து உங்களுக்கே ஒரு சிறந்த தெளிவும் ஒரு நல்ல ஒரு பற்றும் இருக்க வேண்டும். நீங்களே அதுல ஒரு ஷெலோவா இருந்தா சரி வராது. அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அது கடத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை நீங்க தெளிவாக பார்க்க வேண்டும், நீங்க தெளிவாக நம்ப வேண்டும். அது உங்கள் சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அதை குறித்து உங்களுக்கு திட்டமான ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு இருந்தால்தான் மற்றவர்கள் அதற்காக பயணிக்க முடியும். அல்லது அவர்களுக்கும் அது சுவர் இல்லாமல் இருக்கும். சோ அதை குறித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களுக்கு நீங்க அதை கடத்த முடியும். இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க போதகர்கள். நாம் வேதாகமத்திலிருந்து தலைமைத்துவத்தை நாம் பார்க்கிறதுனா அநேக போதகர்கள் நன்றாக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடுத்த சந்ததியை நீங்க கவனிச்சீங்கன்னா they are not doing that. அந்த அபிஷேகமும் நாம் காண முடியாது, அந்த அந்த அர்ப்பணிப்பும் அவருடைய பிள்ளைகளிடத்தில் அநேகமாக நாம் காண முடியவில்லை. காரணம், இவர்களுடைய ஐடியாலஜி பிள்ளைகளிடத்தில் கடத்தப்படல. they trying to something else. அது வாழ்க்கை முறையின் அடிப்படையிலும் நீங்க எப்படி உங்களுடைய ஐடியாலஜிக்காக வாழ்கிறீர்கள் என்கிற அடிப்படையிலும் தான் உண்மையாக கடத்தப்படும். சோ நல்ல சிறந்த தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தரிசனத்தை வைத்திருக்கிறான். அவன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஓகே. இந்த தலைமைத்துவத்தை, இந்த வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், ஒரு நாள் இரவில் ஒரு தலைவன் உருவாவது கிடையாது. ஆரோனை ஆண்டவர் தெரிவு செய்தார். ஏன்? மற்ற எல்லோரும் ஒரே இரவில் தலைவர்களாக நினைத்தார்கள். அவருடைய கோள்கள் எல்லாம் ஒரே இரவில் துளிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆரோன் பல சீசன்கள் கடந்து வந்தவன்.
அவன் பூக்கிற சீசனை கடந்து வந்தான், காய்க்கிறதை கடந்து வந்தான், துளிர்த்து பூத்து காய்க்கிறது. இந்த மூன்றையும் கடந்து வந்தபடினால் அவனுக்கு ஒரே நாள் அந்த மூன்று காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஏன்? எப்படி? மோசே தனி மனிதனாய் இருந்து அவனுடைய தரிசனத்தை கர்த்தருடைய அவனுக்கு கொடுத்த அந்த ஐடியாலஜி அவன் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆரோன் தனித்தவனாய் நின்றான். நான் உன்னோடு வருகிறேன். அதை அப்படியே விசுவாசித்தான். மோசேயுடைய அந்த ஆண்டவர் பேசின அந்த தரிசனத்தை அவன் அப்படியே அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பார்வோனுடைய சபைக்கு அவன் அப்படியே தைரியமாக போனான். மோசேக்காக அவன் பேச ஆரம்பித்தான். மோசனுடைய வாயை அவன் இருக்க ஆரம்பித்தான். சோ அவன் நடந்து வந்த பாதை அதிகம். அதனாலதான் நான் ஒரே நாளில் அவனுடைய கோல் துளித்தது. உங்களுடைய கோல் ஒரே நாளில் துளிக்க வேண்டுமானால் யூ ஹாவ் டு பாஸ் லாட் ஆஃப் சீசன்ஸ். சோ எப்படி தலைவனாக முடியும்? ஒரே இரவில் ஆக முடியாது. வே பேக் நீங்க அதை கடந்து வந்திருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கு நீங்க வர முடியுமானால் திடீரென்று உங்களுக்கு ஒருத்தர் கையை வச்சுட்டு உங்க தலையில எண்ணெயை பூசி ஒயிட் அண்ட் ஒயிட் உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்க தலைவராக முடியாது. That's not happening that day. Way back. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்க பல சீசன்களை கடந்து வந்திருப்பீங்க. ஸோ grab it. அந்த பயணத்தை நீங்க சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க முகம் கொடுக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, சவாலாக எடுங்க. இவைகள் உங்களை ஒரு நாள் தலைமைத்துவத்துக்கு வழிநடத்தும். விட்டு விடக்கூடாது, மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. எல்லா சவாலையும் ஜெயித்து நீங்க முன்னோக்கி வர வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் உங்கள் கோல் மற்றவர்களுக்கு முன்பாக துளிர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் ஒன் டே. இன்றைய நாளில் இந்த நாட்களில் நீங்க முகம் கொடுக்கிற காரியம் நாளே தலைவனாய் உங்களை மாற்றும். அந்த எண்ணத்தில் அவைகளை நீங்க அணுக வேண்டும். சாதாரண மனிதனாக அணுகக்கூடாது. தலைவனாக வேண்டும் என்கிற எண்ணம் உடையவன் இன்றைக்கு அவைகளை தலைவனாகவே கையாள வேண்டும். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவனாய் அதை கையாளுகிறீர்களோ அதுதான் நாளைய தினத்தில் உங்களை தலைவனாக மாற்றும். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி, உங்களுக்கு இருக்கிற சவால்கள் எப்படிப்பட்டவனாய் நீங்க கையாளுறீங்க? தட்ஸ் ஓகே. எப்படிப்பட்டவனா நீங்க கையாளுறீங்க? தலைவனாய் நீங்க கையாளுந்தால் நீங்க தலைவனாய் ஆக முடியும். ஓகே, எப்படி இது நடக்கும்? ஒரு காரியத்தை ஒரு நாள் நடைபெறுகிற காரியம் அல்ல. நல்ல கவனிங்க. தாவீது ஒரே நாளில் ஒரு காலில் கோலியாத்தை சாய்த்தான். ஆனால் அவன் ராஜாவாக முடியல. சோ நீங்க ஒரு வெற்றி கண்டால் தலைவனாக முடியாது. ஒரு வெற்றி ஒருவனை அழித்துவிடும். பல தோல்வி ஒருவனை உருவாக்கும். திரும்ப சொல்றேன், பெரும் ஒரு வெற்றி ஒருவனை அழித்து விடக்கூடும் மேபி, ஆனால் பல தோல்வி ஒருவனை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பல விதத்துல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. பல முயற்சி எடுத்து உங்களுடைய முயற்சிகள்லாம் தோற்று போனதை நீங்க கவனிக்கிறீங்களா? அதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் அந்த விசா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் அந்த தொழில் உங்களுக்கு கை கூடும். ஒரு நாள் அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் அந்த இடத்தை நீங்க வாங்குவீங்க. ஒரு நாள் நீங்க ஒரு இடத்துக்கு வருவீங்க. சோ பல தோல்விகள் உங்களை உருவாக்கும். ஆனா ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி அழித்துவிடும். சிறந்த உதாரணம், திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்வீப் டிக்கெட்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஸ்வீப் டிக்கெட் அரசாங்கத்தால என்ன செய்வாங்க, பல கோடி லட்சம் ரூபாய் நம்ம டிக்கெட் கொடுத்துருக்காங்க. லாட்டரி. ஆமா, இன்னைக்கு இரவைக்கு உங்களுக்கு ஒரு லாட்டரி கிடைக்குது, திடீர்னு இருக்குது, அதுல 100 கோடி விழுகுது. நான் சொல்லிட்டேன், 100 கோடிக்கான பிளான் உங்ககிட்ட இல்லாத வரைக்குமே நீங்க அடுத்த 3 மாசத்திலேயோ அடுத்த 6 மாசத்துல யூ பிகம் பெகர். இருக்கிறது இல்லாம தான் நீங்க போவீங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி பிளான். யூ டோன்ட் நோ வாட் டு டு. சோ ஒரு பணத்தொகை உங்களுக்கு திடீர்னு கிடைச்சா நீங்க அந்த பணத்தை வச்சுட்டு எதுவுமே ஆக முடியாது. யூ ஹேவ் டு பிளான் இட். ஹவ்? பல தோல்விகள் உங்களை சிறந்த முறையில செயல்பட வைக்கும். ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க இழந்து இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 2 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் தான் எப்படி சமாளிக்க முடியும் என்று சொல்லி. So everything make you a leader. So not in one day. அதனால ஒரு சில காரியங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்கள் சொல்றேன். You have to do it daily. ஒரு நாள் செய்து நீங்க வெற்றி பெற முடியாது. You have to do it daily basis. ஒவ்வொரு நாள் அடிப்படையில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை ஒரு நாள் தலைவனாக்கும், ஒரு நாள் வெற்றியை நோக்கி கொண்டு வந்துவிடும். டெய்லி, எந்த நாளும் நீங்க செய்கிற காரியம். என்னுடைய ஆரம்ப நாட்கள் 18-19 வயது இருக்கும் பொழுது ஆவியினால நிரப்பப்பட்டு ரொம்ப ஆர்வத்துல மணித்தியால கணக்கு ஜெபம் பண்ண, 20 ரூபாய் ஜெபம் பண்ண.
விடிய காலம் ஜெபம் பண்ணு. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மணித்தாலும் 15 மணித்தான் தொடர்ந்து ஜெபம் பண்ண தேவ சமூகத்துல இருப்பேன். அந்த டயட்ல ஒரு கிழமை 2 கிழமை ஜெபம் பண்ணாமலே விட்டுருவேன். தட்ஸ் நாட் மேக்ஸ் யூ ப்ரோக்ரஸ். பைபிள் வாசிக்கிற ஆரம்பத்துல ஒரே நாள்ல பல புத்தகத்தை வாசிக்கிறேன். ஆதி ஆகமத்துல இருந்து முதல் 5 புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிருவேன். பட் அடுத்த 1 மாசம் 2 மாசம் பைபிளை தொடுவது கிடையாது. தட்ஸ் நாட் மேக் எனி சென்ஸ். கண்டினியூவா குறிப்பிட்ட வர ஒரு காலத்தை வைத்து டைமை வைத்து தொடர்ந்து செய்வது உங்களை முன்னோக்கி செல்லும். ஆர்வ கோளாறுல செய்வது உங்களை அழித்துவிடும். நிறைய பேர் ஆர்வ கோளாறுல இருக்கிறாங்க. ஆவியானவர் இன்றையிலிருந்து நான் இப்படி வாழ்வேன், இன்றிலிருந்து இப்படி செய்வேன் அப்படின்னு காலையில எழும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. வாட் ஹேப்பன்? உங்களுக்கு 4 மணிக்கு ஆஃபீஸுக்கு போய் வெளிக்கிடணும், நீங்க 3 மணிக்கு எழுப்பி கட்டாயமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாள் 2 நாள் செய்றீங்க, அப்பதான் டயர்ட் ஆயிடுவீங்க, அதை அப்படியே விட்டுருவீங்க, ஜெபத்தையே விட்டுருவீங்க. நோ, டேக் சூட்டபிள் டைம். ஏன்? டெய்லி செய்யறதுக்காக. நீங்க எதையாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு டூ இட் டெய்லி. நீங்க எந்த நாளும் செய்தே ஆக வேண்டும். அப்ப அதுக்கேற்ற சூட்டபிளா நீங்க காரியங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை நான் கவனிக்க போகிறோம். ஒரு தலைவன் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் 3 4 இன்றைய சூழலுக்கு ஏற்ப விதமாக அந்த காரியங்கள் எவை என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஒருவன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய 3 காரியம். உங்களுடைய வீட்டு கிச்சனுக்கு பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தை நீங்க ஒரே நாள்ல வெட்டலாம், தனி மனிதனால். ஆனால் அந்த மரத்தை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் சென்று 3 முறை கோடாரியால கொத்துறீங்க. நத்திங், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 முறை கொத்துறீங்க, வர்றீங்க. பிக் ஹியூஜ் ட்ரீ. ஒரே நாள் உங்களுக்கு அதை வெட்ட முடியுமா முடியாது எனக்கு தெரியல. ஒன் டே நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு அரை மணித்தேரம் 1 மணித்தேரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால உங்க உடம்பெல்லாம் உங்களுக்கு வலிச்சிடும். அப்புறம் போயிட்டு வீட்டுல தூங்குருவீங்க, வருத்தம் வரும், உடம்பு வலிக்கும், அப்புறம் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, பல மாசமா அதை விட்டுருவீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3 முறை நீங்க கொத்த ஆரம்பிக்கிறீங்க, 4 முறை 5 முறையை கொத்த ஆரம்பிக்கிறீங்க, அதோட வீட்டுக்கு வர்றீங்க. அது உங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்காது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அந்த மரம் வீழ்ந்து விடும். சோ நீங்க எதையாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா do it daily. அதை ஒரே நாள் வென்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இஃப் யூ டூ இட் டெய்லி, ஒன் டே யூ பிகம் சக்சஸ். டெய்லி பேசிஸ். ஓகே, டெய்லி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்லுவீங்க, நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜெபம், டெய்லி பேசிஸ். ஆனால் இந்த ஜெபம் நாங்க செய்யற முறை பிழை. ஜெபம் என்று சொல்லும் போது நம்முடைய மனக்கண்களில் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? ஜெபம் என்று சொன்னால் நான் ஆண்டவரிடத்தில் சென்று அவரோடு ஜெபிப்பது, நான் ஜெபிக்கிறது. சம்திங் நான் அவரை சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன். தட்ஸ், நான் ஒரு டைமை சூஸ் பண்றேன், நான் போய் நான் ஜெபிக்கிறேன். தட்ஸ் ராங். இந்த ஜெபம் மத சார்ந்த ஒரு ஜெபம். பட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் பிரேயர். அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜெபம் மாறிடும். வாட் இஸ் பிரேயர்? நான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவரை நீங்க சொல்லலாம். யாரை நாங்க சொல்லலாம்? ஓகே, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் எல்லாருக்கும் பிடிச்சி. நான் கேட்கிற எல்லாருக்கும் மு.க. ஸ்டாலின் நல்லவன் அப்படிங்கிறாங்க. ஓகே, மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு கால் பண்றாரு திடீர்னு, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எப்ப ஒரு டேட் உங்களுக்கு சொல்றாரு, ஜூன் மாதம் 30ஆம் தேதி நான் உங்களை சந்திக்க விரும்புறேன், 9 மணிக்கு நான் உங்களை சந்திக்க விரும்புறேன், எந்த இடத்துல சந்திக்கலாங்கிற இடத்தையும் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வா, ஜூன் 30ஆம் தேதி. இன்னைக்கு ஜூன் 1ன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஜூன் 30 நாள் இருக்கு. அந்த 30 நாள் நீங்க என்ன செய்வீங்க? யூ ஆர் கெட்டிங் ரெடி. யூ ஆர் டெல்லிங் எவ்ரி ஒன், யூ ஆர் கெட்டிங் ரெடி. யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு மீட் பிரைம் மினிஸ்டர். நோ பிரைம் மினிஸ்டர், யார் அவரு? முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் நீங்க சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தப்படுறீங்க. அந்த 30ஆம் தேதி வருது, நீங்க போறீங்க. ஏன்? அப்பாயின்மெண்ட் நீங்க கொடுக்கல, அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. That's what make difference. ஜெபம் என்று சொன்னால் நீங்க போடுற அப்பாயின்மெண்ட் கிடையாது. God wants to meet you.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த எண்ணத்தில் நீங்க ஜெபத்தை யோசிச்சீங்கன்னா யூ நெவர் நெக்லெக்ட் யுவர் பிரேயர். நான் ஏன் டைமுக்கு நான் ஆண்டவரை பார்க்க போறேன், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி எதையாவது சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறது. நோ, God put appointment to you to meet every day. How you gonna make it? It's big difference. நீங்க ஒருத்தர் சந்திக்க அப்பாயின்மெண்ட் போறது வேற, மிக சிறந்த ஒருவர் உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறார். That's we call prayer. Do it daily. டெய்லி பேசிஸ்ல அவரை சந்திங்க. டெய்லி பேசிஸ்ல நீங்க அவரை சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது prayer life is change. You have to do it daily. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய சுய புத்தியில் நீங்க சாயாமல் தேவன் மீது சாய்ந்திருக்க உங்களுக்கு முடியும். நீங்க எழுதி கொள்ளுங்க, வாசிக்க தேவையில்ல. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், ஆங்கிலத்துல மெசேஜ் MSG ஷார்ட் ஃபார்ம்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லி ஒரு வேர்ஷன் இருக்கு. அதுல இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. அது சிறந்த முறையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு அவரின் மீது சார்ந்து இருக்கிறதை குறித்து இன்னும் விளக்கமான முறையிலே அதுல எழுதப்பட்டிருக்கிறது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல. நீங்க புரியாத பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவது காரியம், முதலாவது காட் டைம், ஆண்டவருடைய நேரம். உங்களுடைய ஜெபம் நேரம் அல்ல, ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் என்பதாக ஜெபத்தை நீங்க கவனிக்க வேண்டும். நீங்க ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு தோணும்? நான் ஜெபிக்க மிஸ் பண்ணிட்டேன். நோ நோ நோ, ஆண்டவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தட்ஸ் வாட் பிரேயர். நான் ஜெபிக்க மறந்துட்டேன் எனக்கு இல்ல. நோ, நீங்க மறக்காம இருங்க. தட்ஸ் ஓகே, தட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆண்டவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டிருக்கிறார். நீங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை மதிச்சீங்களா இல்லையா? டெய்லி காட் வாண்ட்ஸ் டு மீட் யூ. அவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? So he missed that appointment. He missed that appointment. So daily God coming to you. இரண்டாவது காரியம், gift time. gift time வரம் என்று நாங்கள் சொல்லலாம், அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில காரியங்கள் என்று நாம் சொல்லலாம். gift time அப்படின்னு சொன்னா இது ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த gift, வரம் என்று சொல்கிறதை காட்டிலும் giftன்னு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சில gift இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க கண்டு கொள்ள வேண்டும். டிஸ்கவர் இட். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்கள் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல நன்மையான காரியங்களை கண்டு கொள்ளுங்க. அதுக்கு டைம் கொடுங்க. கண்டு கொண்டு அதை மெருகூட்டுவதற்கு நேரம் செலவழிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்லா பாடுகிறதுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறாரு, இன்னும் பல காரியங்களை செய்யறதுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல கிஃப்டை கண்டு கொள்வதற்கு நீங்க என்ன முயற்சி செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் அதை மெருகூட்டுறதுக்கான ஒரு டைம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருது. நீங்க மற்றவர்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்றீங்களா? குட். அதே அறிவோடு தான் இன்றைக்கும் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? யூ ஆர் நாட் பிகம் அ பெஸ்ட் பர்சன். யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்துறீங்க? அடுத்த நாள், அடுத்த வருடம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் தொடர்ச்சியாக. போன முறை நீங்க செய்தது போல இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். பிழைகளை திருத்த வேண்டும். சவால்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக நீங்க அடுத்த தடவை செல்ல வேண்டும். இம்ப்ரூவ். கிஃப்ட் டைம், இது மிக முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வரங்களை எப்படி நீங்க கண்டு கொள்ளலாம்? 3 காரியங்கள் அதை அடையாளம் கண்டு கொள்வதற்கான. முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வரத்தை நீங்க கண்டு கொள்ள முடியுமானால் அது எப்படி என்றால், முதலாவது அந்த வரம் அல்லது அந்த கிஃப்ட் அது யூ குட் அட் இட். அந்த இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு பாடுவதற்கான வர்ஷிப்புக்காக அல்லது பிரசங்கம் பண்ணுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருந்தா, அந்த கிஃப்ட் உங்களுக்கு இருந்தா நீங்க அதுல சிறந்தவரா இருப்பீங்க. யூ ஆர் குட். நீங்க பாடுறதுக்கு உங்களால முடியலைன்னா ஒரு நாள் நினைக்க கூடாது நான் பாடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பாடகர்கள் காணாம போக காரணம் என்ன தெரியுமா? 1 பாகம் 2 பாகம் 3 பாகம் வரும், 4வது பாகத்துல இதான அவருங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு. இவர்தானே அந்த பாட்டு படிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். ஆளே இல்லாம போயிடுவாரு. ஆனால் சில குறிப்பிட்டவங்க 55 பாகங்கள் கொடுத்துக்கிட்டு வருவாங்க பாடல்கள்ல. காரணம், அவர்கள் எதில் சிறந்தவர்கள் என்பதை அவங்க மறந்து பிரசங்கம் பண்ணவும் டான்ஸ் மாஸ்டராகவும் நடிக்கிறவர்களா மாறுறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய தாளந்து அவங்களுக்கு இல்லாம போயிடும்.
உங்களுக்கு எது இருக்கிறது, எதுல நீங்க சிறந்தவர் என்பதை அறிந்து அது நீங்க அது சிறந்தவரா இருப்பீங்க. முடியாத காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க. லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் லைவ்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு யாரையும் காணல. லாக்டவுன் சமயம் நிறைய பேர் பேஸ்புக் லைவ்ல, யூடியூப் லைவ்ல வந்தாங்க. அப்போ சில பேரை நான் கவனிச்ச இலங்கையில உள்ளவங்க, என்னுடைய நண்பர்கள், நல்ல பிரசங்கம் நல்ல பாடுறவங்க. அப்படியே லைவ்ல வர்ஷிப் பண்ணுவாங்க, பாடுவாங்க. அவங்க சொந்த பாடல்கள் இயற்றி பாடுவாங்க. வாவ், கேட்க நல்லா இருக்கும். நானே டைப் பண்ணுவேன், நான் ஹார்ட் போடுவேன், லைக் பண்ணுவேன், டைப் பண்ணுவேன், அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன். நல்லா போகும். திடீர்னு பாட்டை நிப்பாடி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நானே பார்க்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் வியூஸ் குறையுது, அவங்களுக்கு யாருமே லைக் போறது கிடையாது. பட் அதை கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க, அவங்களே காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, பாட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ஏரியா. உங்களுடைய வரம் சரியா இருந்து அதை குறிச்சு நீங்க நீங்க குட். ரெண்டாவது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கிஃப்டை குறிச்சு. நீங்க நல்ல பிரசங்கம் பண்றவரா இருந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதர் வாங்க எங்க சபையில பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பாடுறவரா இருந்தா சொல்லுவாங்க, கேட்பாங்க, எஸ் வாங்க எங்க சபையில ஆராதனை நடத்துங்க. ஏன்? நீங்க நல்லா பாடுறீங்க. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நல்லா பாடுறவர்னு சொல்லி, ஆனா யாரும் கூப்பிடுறாங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாடுறவங்க கிடையாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. நீங்க எதுல நல்லவரா இருக்கிறீங்களோ அதுக்குரிய, எதுல நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். நல்லா கவனிங்க, மத்தவங்க எதற்காக உங்களை கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. வாங்க, ஒரு சுவிசேஷ கூட்டத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க, ஆனா ஒரு பைபிள் ஸ்டடியில பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் கவலைப்படுறதே கிடையாது. இப்ப எங்க ஊர்ல நல்ல சுவிசேஷ ஆராதனை நடக்கும். அவ்வளவு கிரவுண்ட்ல பார்க்க ஆசையா இருக்கும். லைட் எல்லாம் போட்டு கிரவுண்ட்ல ஜனங்க லைவ் அவ்வளவு பேர் கூடி இருப்பாங்க. சுவிசேஷகர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. கூப்பிட்டாலும் அங்க சரி வர, எல்லாரும் கொப்பியாடு பேனாவாரு, சுவிசேஷம் என்றால் என்னன்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்க வந்து தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தட்ஸ் நாட் மை ஏரியா. கவலைப்படவும் மாட்டேன், நான் அங்க போகவே ஆசைப்பட மாட்டேன், சுவிசேஷத்துக்கும் செய்யவே மாட்டேன். எதற்கு உங்களை கூப்பிடுறாங்களோ அதுதான் நீங்க. எதற்கு உங்களை கூப்பிடுறாங்களோ அதுதான் நீங்க. யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப நீங்க கண்டு கொள்ளலாம் எது உங்களுடைய வரம் என்பதை குறித்து. மூன்றாவது காரியம், உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை, அந்த கிஃப்டை செய்வதற்கு நீங்க யூ லவ் இட். நீங்க அதை நேசிப்பீங்க. யூ லவ் இட், யூ என்ஜாய் இட். அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு நீங்க நீங்க சிறந்த ஒரு பிரசங்கி இல்லாமல் இருந்தால், உங்களை திடீர்னு ஒரு தலைப்பை சொல்லிட்டு வாங்க பிரசங்கம் பண்ண சொன்னா, ஒருவேளை நீங்க அதை நேசிக்க இல்லைன்னா உங்களுக்கு பயமும் யோசனையும், ஐயோ எப்படி செய்யறது, ஏது செய்யறது, என்ன டாபிக்ல பேசுறது, இவங்களா டாபிக்க கொடுத்துட்டாங்களே, ஐயோ இந்த டாபிக் நான் எப்படி செய்யறது, ஒரே இதா இருக்கு, நமக்கு டாபிக்க தர மாட்டேங்கிறாங்களே, அவங்களா டாபிக்க கொடுத்துட்டாங்களே, என்ன செய்யறது? why you are not loving it. திடீர்னு வந்து பாட அப்படி சொல்லிட்டாங்கன்னா, பாட தெரியாம ஐயோ என்ன பாடுறது, ஏது பாடுறது, திடீர்னு பாட சொல்லிட்டாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணல. No, you love it, you do it. நீங்க அதை நேசிக்கிறபடினால் அது உங்களுக்குள்ளே கலந்து இருக்கும். You can do it naturally. But it's not happen in one day. You have to cultivate. ஒருவேளை என்ன பார்த்து நீங்க பேர் சொல்லுவாங்க, நீங்க நீங்க ரொம்ப ஷையா இல்லாம எத்தனை பேர் இருந்தாலும் நல்லா பிரசங்கம் பண்ணீங்கன்னா, ஓ நான் எவ்வளவு ஷைன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க நான் எவ்வளவு ஷைன்னு சொல்லி. பட் இட்ஸ் சேஞ்ச் ஹவு ஐ பிராக்டிஸ் மோர் தேன் 10,000 டைம். நான் பாத்ரூம்ல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், கண்ணாடியில பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், பஸ்ல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், போன்ல நானே தனியா ரெக்கார்ட் பண்ணி பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். தட்ஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ ஸ்கில்ஃபுல். பிராக்டிஸ் இட். நீங்க சிறந்த தலைவரா இருக்கணுமா? பிராக்டிஸ் இட். நல்ல டீச்சரா இருக்கணுமா? பிராக்டிஸ் இட். பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்க. they get something from you. Don't be a regular person. Practice it. Skillful. Innovation. Skillful. புதிய காரியங்களை கொடுங்க. Your students surrounding you. ஃப்ரெஷ்ஷா நீங்க இருக்க வேண்டும். ஓகே, இது கிஃப்ட். மூன்றாவது, கிரேஸ் டைம். கிருபை. கிரேஸ், கிருபை. கிருபை காட்டிலும் இன்னும் சிறந்த வார்த்தை இருக்குமானால், ஏன்னா கிருபை வந்து ரொம்ப ரிலீஜியஸா இருக்கு. கிரேஸ், ஓகே, ஃபேவர், காருண்யம். அவருடைய அவருடைய கிரேஸ் டைம். கிரேஸ் டைம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனத்துல, உங்களுடைய தோல்வியின் நேரத்துல கர்த்தருடைய கிருபையை முற்றும் சார்ந்து கொள்வது. கிரேஸ் டைம் இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்க வேண்டும். கிருபை என்று என்ன சொன்னால் என்ன? ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வருவது.
நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், நான் தலைவனா, என்னால் தலைவனா வர முடியுமா அப்படின்னு யோசித்தால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவரு ரொம்ப யோசிக்காம போய் சொல்லுவாரு. சிம்பிளா போய் சொல்லுவார். பெரிய பொய்யெல்லாம் சும்மா சிம்பிளா சொல்லி போய்கிட்டே இருப்பாரு. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்னுடைய நண்பன் என்று அழைத்தார். ஒருவேளை நீங்க உங்களை குறிச்சு நீங்க என்னும் பொழுது, நான் போய் சொல்லியிருக்கிறேன் அல்லது போய் சொல்லிட்டேன், தட்ஸ் ஓகே. கிரேஸ் டைம். ஆண்டவர் உங்களை நண்பன் என்று அழைப்பார். போய் சொல்றதுனால இல்ல, அவர் நண்பன் என்று அழைத்து உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவார். நண்பன் என்று உங்களை அழைப்பார். இரண்டாவது காரியம், நீங்க ரெண்டாவது ஒரு மனிதன் நீங்க பாத்தீங்க, கிரேஸ் டைம், கிரேஸ் டைம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சக்கேயூஸ். ஒருவேளை நீங்க மற்றவர்களை ஏமாத்துறவராய் இருந்திருக்கலாம், உங்களை கையுமையுமா பிடிச்சிருக்கலாம், எல்லாரும் உங்களை பார்த்து சீட் பண்றோம்னு சொல்லியிருக்கலாம். தட்ஸ் ஓகே, டோட்டலி ஃபைன். உங்களை சீட்டர் என்று சொன்னவங்க மத்தியில ஆண்டவர் நண்பன் என்று அழைத்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து நிற்பார். இயேசு வருவார். ஸோ கிரேஸ் டைம், யூ அக்செப்ட் இட் நோ மேட்டர் ஹூ யூ ஆர். அவருடைய கிரேஸ் அக்செப்ட் பண்ண நீங்க தொடங்குங்க. அப்பொழுது அவருடைய தலைவராய் மாற்றுவார். நிறைய பேர் தலைவராகுவது இல்லைன்னு தெரியுமா? அவனுடைய பாஸ் அவங்கள சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஸோ யூ பிகம் அ குட் லீடர். கிரேஸ் டைம். ஒருவேளை இது கண்டிப்பா கவனிங்க, நிறைய பேர் தலைவராக முடியாத காரணம் கெட்ட குமாரன். அவன் எவைகள் எல்லாம் அழித்து விட்டான்? பணம், நேரம், காலம், குட் ரெப்புடேஷன், எல்லாவற்றையும் அவன் வீணடித்து விட்டான். ஒருவேளை நீங்க உங்களுக்கு கிடைத்த பணம், உங்களுக்கு கிடைத்த நல்ல நண்பர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவிய, உங்களுடைய கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொத்து பத்து, உங்களுடைய ஊழியரை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் வீணடித்து இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு தோணுதா, ஐயோ ஐ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தட்ஸ் ஓகே. அப்பாவின் கரம் விருத்தபடியே உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க எவ்வளவு வீணடித்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய காலம், நேரம், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரிசீவ் ஹிஸ் கிரேஸ் டெய்லி பேசிஸ். அவருடைய கிருபையை டெய்லி நீங்க எடுங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிழைச்சு போனா அந்த பிழையான இடத்துல நீங்க நிக்க கூடாது. கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். அப்பாவின் கரம் விருத்தபடி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ யூ பிகம் வாட் யூ வாண்ட். ஆண்டு உங்களை நினைத்த இடத்துக்கு நீங்க வரலாம். ஸோ டோன்ட் லெட் தீஸ் திங்ஸ் ஹோல்ட் யூ பேக். ரிசீவ் ஹிஸ் கிரேஸ் டெய்லி. அவருடைய கிருபை காலைதோறும் புதியதா இருக்கிறது. சமாரிய ஸ்திரீ, சில கேரக்டர் நாங்க பார்த்துப்போம். சமாரிய ஸ்திரீ யாருமே அவளை சேர விரும்பல. ஊரே அவளை காரியத்துக்கும் பொழுது இயேசு பக்கத்தில் இருந்து அமர்ந்து பேச தகுதி உள்ளவராய் மாற்றினார். இன்றைக்கு வருவார் இயேசு. ஒருவேளை நீங்க யாருக்குமே உதவாத மனிதனா இருக்கலாம், ஊரே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், பட் ஜீசஸ் he spent time with you. அவர் இருதயத்திலிருந்து உங்களோட பேச ஆரம்பிப்பார். அவள் சிறந்த தலைவியாக மாறினாள். எப்படி? சமாரியா ஊருக்கே சென்று இயேசுவிடத்தில் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். So receive his grace. Jesus ready. ஒருவேளை விபச்சார ஸ்திரியை போல கையும் மெய்யுமாய் அகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற யாராவது, blown, my life gone, எல்லாம் கையும் மெய்யுமா இருந்தது, ஊருக்கே தெரிஞ்சது, இந்த வாழ்க்கை முறையை குறித்து எல்லாருமே கேவலமா பேசுறாங்க, தட்ஸ் ஓகே. எல்லார் முன்னிலையிலும் இயேசு மன்னித்தார். எல்லார் முன்னிலையும் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மன்னித்தேன். That's my Jesus. That's my Jesus. அவள் இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும், அதற்கு பின்பும் இயேசுவோடு சமீபமா இருந்த ஒரு பெண்ணாக அவள் மாறினார். இன்னும் அநேக வாக்களை நாம் பார்க்கலாம். முக்கியமாக பேதுருவை குறித்து பாருங்க. இயேசுவை அவன் மறுதலித்தான். நீங்க என்ன சொல்லலாம், நான் எல்லாம் பாஸ் ஆக முடியாது, எல்லாம் முடிஞ்ச காரியம். ஓகே, பீட்டர் கெட் செகண்ட் சான்ஸ். பீட்டர் கெட் செகண்ட் சான்ஸ். நான் சொல்றேன், உங்களை யாராவது ஒருத்தருக்கு நீங்க சிறந்த தலைவராக ஆக முடியாத படிக்க நீங்க இழந்து போயிருக்கிறீங்களா? என்னுடைய இயேசு உங்களுக்கு இரண்டாவது சான்ஸ் இதை கொடுக்கிறார். கேடா, உங்களுடைய வீழ்ந்து போன காரியங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. கேடா, ஸ்டாண்ட் அப், கோ ஃபார்வர்ட். யூ கெட் a second chance. That's a great time. 3 காரியங்கள் நாங்க கவனிச்சோம். அடுத்த 4வது கிவிங் டைம். கொடுப்பது. பணத்தை குறித்து நான் பேசல. கொடுக்கிற டைம் என்ன தெரியுமா?
உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க சில நேர காலங்கள் நீங்க கொடுக்க வேண்டும். அதே போல மற்றவர்களுக்காக, மற்றவர்களை உருவாக்க நீங்க டைம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்றீங்கிறது உங்களை சிறந்த தலைவனாய் மாற்றும். எவ்வளவுக்கு செலவழிக்கிறீங்க, மற்றவர்களை உருவாக்குவதற்கு நீங்க என்ன செய்றீங்க? மற்றவர்களையும் உருவாக்குங்க. உங்களை குறித்து மாத்திரம் யோசிக்க வேண்டாம், மற்றவர்களை உருவாக்குங்க. எனக்கு இருக்கிற எந்த ரிசோர்ஸ், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டும் என்று கேட்டா நான் அதை கொடுப்பேன். பிகாஸ் ஐ நோ என்னுடைய காரியத்தை யாரும் பறிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வளர்ச்சி யாரும், என்னுடைய அழைப்பையோ ஆண்டவன் கொடுத்த பொசிஷனை யாரும் அழிக்க முடியாது எனக்கு தெரியும். அதனால யாரை வேண்டுமானாலும் உருவாக்க என்னால் முடியும். அவருக்கான அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுப்பேன். இந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வர வேண்டும். எப்பொழுது நீங்க வளர்ந்தா, நீங்க வளராத பட்சத்துல மத்தவனையே சேர்த்து நீங்க பிடிச்சு கொண்டிருப்பீங்க. யூ க்ரோ யுவர் செல்ஃப். மத்தவன் வளர்றதுக்கு இடம் கொடுங்க. மத்தவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நீங்க கொடுங்க. ஒருத்தர் கேட்கிறா, என்னால் முடியல, நான் எங்க போகணும், நான் இங்கே போகணும், ஓகே ஐ ஹேவ் திஸ், யூஸ் இட். நீ முன்னோக்கி போகலாம். யூஸ் இட். பிகாஸ் ஐ நோ ஹூ ஐ ஆம். என்ன அழிக்க முடியாது, நான் ஆண்டவர் சார்ந்து இருக்கிறேன். சோ இன்னொரு வளர்ந்தால் அது உங்களுக்கு உங்களை வளர்ச்சியாக்கும். உண்மையாகவே நீங்க அந்த காரியத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் டெய்லி. 5வது மிக முக்கியமான காரியம், அநேக காரியங்கள் இருக்கு, பட் இன்றைக்கு எவ்வளவு தூரம் நம்ம போகலாம் பார்க்கலாம். 5வது காரியம், யூ ஹேவ் டு டு இட் டெய்லி. 5வது காரியம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் நான் சொல்ல போனால் கிராட்டிடியூட் டைம். கிராட்டிடியூட் எழுதி கொள்ளுங்க. கிராட்டிடியூட் ஆங்கிலத்தில் அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தை கவனிங்க. கிராட்டிடியூட் டிக்ஷனரியில அது தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு யாரா சொல்லுங்க பாப்போம். கிராட்டிடியூட். கிரகித்துக் கொள்வதா பாஸ்டர்? கிராட்டிடியூட் கிரகித்துக் கொள்வது. நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. ஓகே, இப்படியாக நான் சொல்லலாம். வேல்யூ. ஒரு நன்றி உணர்வோடு, மதிப்பு உணர்வோடு, மதிக்கக்கூடிய விதத்துல ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது நடந்து கொள்வது. கிராட்டிடியூட். இது என்ன தெரியுமா? உங்களை குறித்து நீங்கள் உங்களையே மதிக்க வேண்டும். நிறைய பேர் தங்களை மதிக்கிறது கிடையாது. லுக் யுவர் செல்ஃப் ஆஸ் ரொம்ப நன்றி உணர்வோடு, நல்ல மதிக்கத்தக்க ரீதியில உங்களையே நீங்க நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யார் என்பது, உங்களுக்காக கர்த்தர் எதை தியாகமாக கொடுத்தார் என்பதன் அடிப்படையில் நீங்க யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். எதுவாக ஆண்டு உங்களை மாற்றிருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்க மதித்து இன்னும் உங்களுடைய மதிப்பை கூட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க தலைவனாக விரும்புறீங்க, வெரி கேர்ஃபுல். யாரோடு பழகுறீங்க என்பதில் கவனமா இருக்க வேண்டும். எப்படி பேசுகிறீர்கள் என்பதை கவனமா இருக்க வேண்டும். நீங்க தலைவனாக இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களே மதிக்க வேண்டும். உங்களுடைய உடைகளை குறித்து நீங்க கவனிக்க வேண்டும். உங்களை மதிக்கிறீங்களா? அது உங்களுடைய உடை உங்களை காண்பிக்கும் நீங்க எப்படியா எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறீங்கன்னு சொல்லி. நான் சிறந்த நல்ல தலைவன் அப்படின்னு சொல்லி காலையிலேயே தெருவு முனையில பிரஷ் பண்ணிக்கிட்டு தலையும் சீவா அண்ணா அண்ணன் தம்பி பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் எனக்கு தெரியும். they call themselves leaders. how காலையிலே தலைவரன் அப்படி பார்க்க விரும்பல. gratitude. உங்களை நீங்க மதிப்பளிக்கிற விதத்துல நன்றி உங்களையே நீங்க மதித்து நடந்து கொள்ள நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, திஸ் டெய்லி பேசிஸ்ல நீங்க இது செய்ய வேணும் தொடர்ச்சியாக. இன்னும் அநேக காரியங்கள், பட் டெய்லி பேசிஸ்ல 15 நிமிடம் இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் நம்ம கூட எடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் வர்றதுக்கே 10 நிமிஷம் லேட் ஆகுது. சோ இது முக்கியமான பாடமா இருக்கனால அநேக காரியம் நான் பார்க்க வேண்டும். ஓகே, இந்த காரியங்களை தவிர்த்து 2 அனிமல்ஸ் இருந்து தலைமைத்துவத்துக்கான சில காரியங்கள் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது நாம் கவனிக்க போகிறது, இந்த வசனத்தை நாங்க வாசிக்கலாம். உபாகமம் 32:11-13. உபாகமம் 32:11-13. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளில் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஓகே, கழுகை குறித்து நீங்க பல
பிரசங்கங்கள் எப்படி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் கழுகை குறித்து. ஆண்டவர் 2 மிருகங்களோடு தன்னை ஒப்பிட்டிருக்கிறார் வேதாகமத்துல. புறாவை போல என்று சொல்லலாம், ஆனால் தன்னை ஒப்பிட்ட சொன்ன முக்கியமான 2 மிருகங்கள், ஒன்று கழுகு, 2வது சிங்கம். இந்த 2 மிருகங்களிலிருந்தும் சிறந்த தலைமைத்துவத்துக்கான படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நான் கவனிக்க போவது கழுகு. கழுகுனுடைய முதல் குணாதிசயம், அது மிக உயர்ந்த இடத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. மற்ற பறவைகளை காட்டு உயரமான இடத்துல அது பறக்கிறது. நீங்க எப்பயாவது கழுகு பறக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு, கழுகு கூட்டமா பறக்கிறத பார்த்திருக்கிறீங்களா, அல்லது தனித்து, அல்லது 2 கழுகு பறக்குமா? தனியா சிங்களா தான் பறக்கும். சிங்கிளா தான் பறக்கும், ஒண்டியா பறக்கும். அது கூட்டமா பறந்தா அது காகம். கழுகுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் தலைமைத்துவம், his fly alone high attitude. ரொம்ப மிக உயர்ந்த இடத்துல தனித்து பறக்கும். நீங்க சிறந்த தலைவனா இருக்க வேண்டுமானால் கூட்டமா உங்களுடைய தரிசனத்துக்கு நேரா நீங்க போகவே முடியாது. ஒரு கட்டம் வரும், you have to fly alone. கூட்டமா இல்ல, தனியா. அவன் தான் சிறந்த தலைமைத்துவத்துக்குரியவர்கள் தன்னோட எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. சம்டைம்ஸ் நோ, நீங்க கண்டிப்பா, நாட் சம்டைம்ஸ், கண்டிப்பா நீங்க தனித்துதான் பறக்க வேண்டும். உயர்ந்த நோக்கத்திற்காக உயர்ந்த இடத்தில் நீங்க தனித்து தான் பறக்க வேண்டும். ஒருவேளை நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க யாருமே கூட இல்லை, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, பிகாஸ் யூ ஆர் லீடர். ஈகிள் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கு. அவர் தன்னை ஈகிளாக சொன்னார், அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கு. fly alone, fly alone. தனித்து பறக்கிறது. காகங்களோடு புறாக்களோடு பறக்கிற கழுகு அல்ல, அது தனித்து உயர 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 பறக்கிறது. சோ முதல் தலைமைத்துவத்துக்கான காரியம் fly alone. உயர்ந்த இடத்திலே தன்னுடைய அது எப்பொழுதும் அங்கே தங்கி இருக்கும், உயர்ந்த இடத்தில் தான் தங்கி இருக்கும். கீழ்த்தரமான இடங்கள்ல உங்களுடைய மைண்டை வச்சிடக்கூடாது. உயர்ந்த இடத்துல நீங்க பறக்கிறவளா இருக்க வேண்டும். ஓகே, மற்றவர்களை போல அல்ல, do it something differently, stand alone. சிறந்த தலைவர் stand alone. கூட்டமா இருக்கிறவர் அல்ல, அவர் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தனித்து சிறந்து விளங்குவார். தலைவர் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து சிறந்து விளங்குவார் தலைவர். உண்மையிலே இந்த தலைமைத்துவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிறார், முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, தேவனுடைய பிள்ளையா, கூட்டமா இருந்தாலும் நீங்க தனித்து விளங்குவீங்க. காரணம், யூ காட் தட் ஸ்பிரிட், யூ காட் தட் ஸ்பிரிட். உங்ககிட்ட நீங்க பொட்டு வச்சிருக்க மாட்டீங்க, நீங்க பூ வச்சிருக்க மாட்டீங்க, நீங்க வேட்டி சட்டையும் கொடுக்க தேவையில்லை, பட் யூ ஆர் டிஃபரண்ட். நீங்க தனித்து இருப்பீங்க. எவ்ரிவன் டாக்கிங் அபௌட் யூ. நீங்க தனித்து விளங்குறதுனால தான் நிறைய பேர் கூட சேர்றது கிடையாது. சேராதனால ஐயோ என்ன எவரும் சேர்க்க மாட்டேங்க, நான் ஒன்றுக்கு ஆளிலன்னு நினைக்க கூடாது. நோ நோ நோ. காகமும் மற்ற பறவைகளும் கழுகோடு சேராது. யாராவது உங்களுக்கு சேரலைன்னா தட்ஸ் ஓகே. ஐ எம் ஈகோ, ஐ ஸ்டாண்ட் அலோன், ஐ ஃப்ளை அபோவ். தட்ஸ் யுவர் ஸ்பிரிட். ஓகே, 2வது, அதற்கு சிறந்த தரிசனம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதை அது காண்பிக்கிறது. சிறந்த தலைவன் தெளிவான தரிசனம் உடையவனா இருக்கிறார், எல்லாவற்றையும் தெளிவா பார்க்கிறவனா இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து சிறந்த ஒரு தெளிவு இருக்கிறது. தன்னோட மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சிறந்த தலைவன் எதிர்கால தரிசனத்தை குறித்து தான் வழிநடத்துறவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க ஒருத்தர் தலைவரா நினைக்கிறீங்க, அவர் எதை பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு கவனிங்க. தரிசனத்தை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்றாரா, இல்ல மேபி எப்படா இதுக்கு ஏசி போடலாம், எப்படி இன்னொரு காரியத்தை செய்யலாம், கார் எப்படி வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டலாம். அவர் தலைவர் கிடையாது. ஆண்டவர் என்னுடைய பாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி செய்யலாம், இதற்கான வழிமுறைகள் இது, என்னுடைய டாக்டிக்ஸ் இது, இந்த காரியங்கள் நாங்க செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அவைகளை குறித்து பேசுகிறவர் அல்லது நீங்க அப்படி பேசுகிறவராய் இருந்தால் யூ ஹேவ் குட் விஷன், யூ ஹேவ் குட் விஷன். தரிசனத்தை முன்னோக்கி வைப்பார்கள். தனக்கு இருக்கிறத குறிச்சோ இல்லாத குறிச்சோ
கவலைப்படவே மாட்டாங்க. நெவர். நீங்க சிறந்த தலைவனாக வேண்டுமா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கவனிக்க வேணாம். உங்களுடைய பணமோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய வசதியோ யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய தரிசனம் சிறந்ததா இருந்தால் கண்டிப்பா நீங்க முன்னோக்கி போவீங்க. யாரையும் பார்த்து சொல்லல, நான் என்ன பார்த்து தான் சொல்றேன். ஐ நோ இட். உங்களுக்கு சிறந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு இருக்கிற காரியம் ரிசோர்ஸ் குறித்து நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தரிசனம் இருந்தால் நீங்க அந்த இடத்துக்கு போவீங்க. சோ தரிசனம் வெரி இம்பார்ட்டன்ட். 4வது காரியம், கழுகு புயலை நேசிக்கிறது, விரும்புகிறது. புயல் காற்றும் பெரிய காற்று அடிக்கும் பொழுது அது 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 விரும்புது. he like it, he love it. ஏன் தெரியுமா? அப்பொழுது அந்த காற்றின் வேகத்தையும் சேர்த்து இன்னும் உயர பறந்து செட்டைகள் அடிக்காமலே காற்றினுடைய பேலன்ஸை வைத்து அதிக தூரம் அது பயணிக்கும். அதாவது அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம அடிக்கிற காற்று புயலுடைய எனர்ஜியை எடுத்து தான் பயணிக்க ஆரம்பிக்கும். சிறந்த தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில வருகிற சவால்கள், தோல்விகள், பிரச்சனைகளை எண்ணி பயந்து ஒதுங்கினா அது காகம், புறா, வெட்டுக்கிளி. பிரச்சனைக்கு மேலாய் பறந்து அந்த பிரச்சனையே ஒரு எனர்ஜியா எடுத்து பறக்க ஆரம்பித்தால் சிறந்த தலைவன். உங்களுக்கு அநேக சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பொருளாதாரம், பல முயற்சிகள், எல்லாமே தோல்விட்டு அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அந்த அனுபவங்களையும் எடுத்து முன்னோக்கி போய்கொண்டே இருங்க. புயல் காற்று அடிக்கும் பொழுது கழுகு உயர பறக்கும். புயலுக்கு மேலாய் பறந்து மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்தால் அந்த கரும் மேகங்கள் எல்லாம் அதற்கு பாதத்துக்கு கீழே இருக்கும். அது ரொம்ப மேல இருக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் புயலையும் பார்த்து மழையும் பார்த்து பயந்து ஒதுங்கி இருக்கும். பட் கழுகு அதுக்கு மேலாய் பறந்து செல்லும். ஸோ தட்ஸ் தி அட்டிட்யூட். புயல், காற்று, மழை பிரச்சனை வரும், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் அவர் அப்படி சொல்ல முடியும்? அதற்கு மேலாய் அவர் இருக்கிறார். இப்போ நீங்களும் அதற்கு மேலா இருக்கிறீங்க. ஓகே. 5வது காரியம், கழுகு தன்னோடு இன்னொரு கழுகை சேர்த்துக் கொள்வதற்கு முன்பு மேட், அதாவது ஒரு பெண் கழுகு ஒரு ஆண் கழுகை இணைத்துக் கொள்வதற்கு முன்பு அதை சோதிக்கும். ஹவ்? எப்படி சோதிக்கும்? ஒரு குச்சிய கீழ் நோக்கி பறந்து எடுத்துக்கொண்டு மேல உயர பறக்கும். உயர பறக்கும் பொழுது இந்த ஆண் கழுகும் அது பின்தொடரும், பெண் கழுகை பின்தொடரும். மேல பறந்து திடீரென்று தன்னுடைய காலில் இருக்க அந்த குச்சியை கைவிட்டு அதை அடைய வேண்டும் என்கிற விரும்புகிற ஆண் கழுகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த குச்சி கீழே வீழ்வதற்கு முன்பு அவர் அதை பிடிக்க வேண்டும். இப்படியாக பலமுறை செய்யும். அதை பிடித்தால்தான் பெண் கழுகு ஆண் கழுகை தன்னுடைய கூட்டுக்கு அழைத்து செல்லும். டெஸ்ட் பிஃபோர் ட்ரஸ்ட். சிறந்த தலை. டெஸ்ட் பிஃபோர் ட்ரஸ்ட். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனா கழுகுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய பேஷன் எந்த அளவுக்கு இது. இயேசு டெஸ்ட் எவ்ரிவன். ஜீசஸ் டெஸ்ட் எவ்ரிவன். எப்படி அவருடைய டெஸ்ட் தெரியுமா? உடனே விட்டுட்டு வா, ஃபாலோ மீ நா. முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு தே ஃபாலோ. டெஸ்ட். அப்போ உங்ககிட்ட எல்லாம் யார் வேணா வரலாம். நான் சிறந்த முறையில ஊழியம் செய்வேன், நான் நல்லா வேலை செய்வேன், நான் நல்லா இருப்பேன், உங்க குடும்பத்துக்கு நான் உங்க பொண்ணை எனக்கு தாங்க, நான் வருவேன், நான் உங்களை ராணி மாதிரி பாத்துக்குவேன், உங்களை ராஜா மாதிரி பாப்பேன் மாமா, எல்லாம் வருவாங்க. ஓகே, தட்ஸ் குட். டெஸ்ட் பிஃபோர் ட்ரஸ்ட். டெஸ்ட் பிஃபோர் ட்ரஸ்ட். நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவேன், நம்ம நம்பு அப்படின்னு சொன்னா ஓகே, தட்ஸ் குட். டெஸ்ட் பிஃபோர் ட்ரஸ்ட். சிறந்த தலைவர். ஓகே. ஆறாவது காரியம், கழுகு இந்த வசனத்தை நாங்க வாசிச்ச மேல் வசனத்தை பார்க்கும் பொழுது கழுகு தன்னுடைய குஞ்சுகளை பறக்கிறதற்காக ட்ரெயின் பண்ணும், அதற்காக நேரம் செலவிடும். மற்றவர்களை உருவாக்குவதற்காக நீங்க உங்களுடைய காலங்களை நீங்க செலவிடுவீர்கள் தலைவனாயிருந்தால். அவர்களை ட்ரெயின் பண்றதுக்கு. யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க? நானே உருவாக்க காணல பாஸ்டர், எங்க இன்னொருத்தன் உருவாக்குறது? தென் யூ ஆர் நாட் அ லீடர். எது உருவாகுறதுங்கிறது
தலைவன்னா ரிசோர்ஸ் கிடையாது. 1000 பேர் உங்களை சுத்தி இருக்கிறதுனால நீங்க தலைவன் ஆக முடியாது. இட் இஸ் இன் யுவர் மைண்ட். நீங்க இங்க முதல்ல தலைவனா இருந்தீர்களானா நீங்க மற்றவர்களை உருவாக்குவீங்க. இங்க முதல் தலைவனாய் மாற வேண்டும். மற்றது பிறகு நீங்க மற்றவனை உருவாக்க ஆரம்பிங்க. உங்களை பார்க்கிறவர்கள் தலைவனாய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மற்றவர்கள் உருவாக்க ஆரம்பிங்க. So that's the 6th one. 7th one, கழுகுடைய வயது 70 வயது வரைக்கும் வாழும். கிட்டத்தட்ட 35-40 வயது ஆகும் பொழுது அவனுடைய நிகங்கள், அவருடைய சொண்டு இவைகள் எல்லாம் வளர்ந்து வளைந்து விடும். 40 வயது ஆன பிறகு அது கண்மலையில் உயர்ந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய சொண்டை அது உடைத்து தன்னுடைய நிகங்களையும் உடைத்து மறுபடியும் அது வளர்வதற்கு ஒரு டைம் கொடுக்கும். வளர்ந்த பிறகு தன்னுடைய இறகுகள் எல்லாம் அந்த புதிய சொண்டினால் பித்து திரும்ப புதிய காரியங்கள் வளரும்படியாக அது இருக்கும். இது ஒரு சிறந்த தலைவனுக்கு சிறந்தது. நீங்க மறுபடியும் புதிதாகிறவராக இருக்க வேண்டும் காலங்களுக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் பாஸ்டர், ஊழியத்துக்கு வந்து 10 வருடம் பாஸ்டர், எப்ப நீங்க புதுசானீங்க? அப்படி ஒன்று தேவையா? யூ நீட் அட்லீஸ்ட் எவ்ரி 7 years. நான் திரும்ப சொல்றேன், every 7 years you have to renew yourself, start it again. திரும்ப ஆரம்பிங்க. every 7 years. ஏன் 7 சொல்கிறேன்? every 7 years. That's a biblical. ஒவ்வொரு 7 வருடத்துக்கும் ஒரு முறை நீங்க திரும்ப உங்களை புதுசாக்கணும். இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப இந்த வருஷத்துல இருந்து 7 வருஷம் பின்னால போடுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்களா இல்லையா தெரியல. பட் now this year start it, renew yourself. ஓகே, டைம் இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல லயனையும் பாத்துடலாம் உங்களுக்கு. ஓகேவா? இல்ல நம்ம நிப்பாட்டலாம். ஓகே, ரைட். சிங்கத்தை பார்க்கலாம், ஏன்னா இது மிக முக்கியம். ஜஸ்ட் 10 minutes. ஓகே, சிங்கம் அதனுடைய முதல் காரியம் attitude, அணுகுமுறை. காட்டில் சிங்கம் தான் ராஜா. எப்படி அது ராஜாவா இருக்கிறது? சிங்கத்தை விட பலத்த மிருகம்தான் யானை. சிங்கத்தை விட உயர்ந்த மிருகம் தான் ஜிராஃப், ஒட்டக சிவிங்கி. சிங்கத்தை விட கொழுத்த மிருகம் தான் ஹிப்போ, நீர் யானை. ஆனால் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஹவு? இட்ஸ் attitude. ஒருவர் உங்களுடைய உருவமோ, உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸோ, உங்களுடைய பதவியோ, அல்லது உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஜாதியோ, நீங்க யாருங்கிறது அடிப்படையில் கிடையாது நீங்க தலைவனா இருப்பது. யுவர் attitude, உங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க. சிங்கம் யானையை பார்த்தால் எந்த எண்ணத்தில் யானை காணும்? இட் இஸ் ஹிஸ் லஞ்ச். வாவ், இட்ஸ் a lunch. யானைய சிங்கம் அப்படிதான் பார்க்கும். ஐயோ பெரிய யானைன்னு சொல்லி நான் பார்க்கறது கிடையாது. வா, சிறந்த ஒரு உணவு, மதிய உணவு கிடைத்து விட்டது. அப்ப அது ஓடும் பொழுது மதிய உணவுக்காக தான் ஓடுது. யானை சிங்கத்தை எப்படி பார்க்கும்? ஐயோ என்ன சாப்பிட வர்றான், நான் தான் அதுக்கு இன்றைக்கு உணவா இருக்கிறேன், ஐ எம் லஞ்ச்னு சொல்லி தான் அது பார்க்கும். ஸோ இட்ஸ் attitude. சிங்கத்துக்கு அது தான் பார்க்கிறதை இரையாக பார்க்க ஆரம்பிக்கிறது. அது ஒருவேளை யானையா அப்படியே பெருசா பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் யானை துரத்தாது, முடியாது. அதனுடைய சைஸும் அதனுடைய உருவமும் யானையை துரத்தக்கூடிய ஒரு அந்த சக்தி கிடையாது. பட் ஹிஸ் attitude மேக் ஹிம் கிங். நீங்க உங்களுடைய attitude மாத்துங்க. நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம் சீக்கிரமாக. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியில் பானமன்னம் என்று அவன் முன்னோட ஓகே, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அதான் வார்த்தை. உங்களை குறித்து நீங்க எப்படிப்பட்ட எண்ணமுடையவரா இருக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. இன்றைய நாளில் இத்தனை வருடத்தில் நீங்க இப்ப இந்த நிலையில் இருக்க காரணம் உங்களை குறித்து நீங்க என்னென்ன விதங்கள் தான். But tonight you change your mind. Think yourself as a lion, as a leader. உங்களுடைய பிரச்சனையோ உங்களுடைய சவால்களையோ நீங்க இரையாக நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அதற்கு இறை நீங்க இல்ல, உங்களுக்கு இறை அது. உங்களுக்கு வியாதி வந்திருக்கிறதா? வா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கான சிறந்த சந்தர்ப்பம். என்னுடைய விசுவாசத்தை நான்
வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கான சிறந்த சந்தர்ப்பம். என்னுடைய பொறுமையை சோதிப்பதற்கான சிறந்த சந்தர்ப்பம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், ஐயோ வியாதி வந்துட்டு, ஐயோ இந்த ஆள் இப்படி ஆயிட்டாரு, ஐயோ இந்த அம்மா இப்படி ஆயிட்டா. நோ, lions makes lions because its attitude most important. நான் சொன்ன அடிக்கடி இந்த லீடர்ஷிப் இதுல attitude மிக முக்கியம். attitude determines attitude. ரெண்டாவது காரியம், லயனுடைய தைரியம், சிங்கத்தினுடைய தைரியம். அது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் யோசிக்காது. அதனுடைய தைரியம், அது கர்ஜிக்கும், அது தைரியமா இருக்கும், அது நடந்து போய் அது நிக்கிற அதோட தோரணைய. நீங்க பூனைய கவனிங்க, சிங்கத்தையும் கவனிங்க. டூ attitudes. வெக்கி நாணி ஐயோ நான் பாப்போம் என்னால முடியுமா தெரியலனோ. யாராவது உங்களை அழைத்தார்களானால் வாங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்க, வாங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுங்க, வாங்க வர்ஷிப் பண்ணுங்க. ஹவ் யூ கோயிங் டு ஸ்டேஜ்? ஐயோ பாஸ்டர் கூப்பிட்டாரு, எப்படி போறேன், ஐயோ ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, முதல்ல பிரசங்கம் பண்ண போறேன், நேற்று எல்லாம் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நோ, கோ. boldness make lion. சிறந்த தலைவன் தைரியசாலியா இருப்பான் எந்த சூழ்நிலையா இருந்தால். நோ மேட்டர் வாட், தைரியமாய் தன்னுடைய காரியத்துக்கு முகம் கொடுத்தார் லயன். அதனுடைய சிங்கத்தை மற்றவர்கள் பயந்ததுனால மற்ற மிருகங்கள் ஓடுறது கிடையாது. சிங்கத்துக்கு அதனுடைய attitudeனால மற்ற மிருகங்கள் அதை மதிக்கிறது. பயம் இல்லாது சம்திங் அது மதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு சிங்கம். அதோட attitude. சூழலையும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து சிங்கத்தை பாருங்க, எதுல அதிகமான கூட்டுல எதை அதிகமா கவனிக்க போறாங்க. முதல்ல சிங்கத்தை வச்சிருக்க மாட்டாங்க. எந்த சூக்கு நீங்க போனாலும் எல்லா மிருகத்தை நீ கவனிச்சு 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 போனாதான் அங்க இருப்பாரு. ஏன்? மதிப்பு அங்கதான் இருக்கு. அவ்வளவு என்ன மதிக்கிறதுக்கு ஆள் என்ன பாக்குறதுக்கு மயில போல அழகா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நத்திங். இஸ் attitude. அது 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 மதிக்கிறது. மூன்றாவது காரியத்தை அந்த போல்ட்னஸ், அதனுடைய மதிப்பு, அதனுடைய தைரியம், இவைகள் நிமித்தம் அது சிறந்த முறையில் இருக்கிறது. மூன்றாவது காரியம், சிங்கம் ஒரு நாளும் பன்றியோடு நாயோடு திரிவது அல்ல. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 15:33. 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லவர்களையும் கெடுக்கும். அதாவது தவறானவர்களோடு பழகினால் நல்லவனையும் தவறானவர்கள் கெடுத்து விடுவார். சிங்கம் ஸ்டாண்ட் அலோன். நீங்க தலைவராயிருந்தால் உங்களுக்கு இருக்க வேண்டிய attitude என்ன தெரியுமா? நீங்க பழகிறவர்களோடு கவனமா இருக்க வேண்டும். முக்கியமா நல்ல கவனிங்க, உங்களுடைய போன் நம்பர் அட் பண்ணி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரொம்ப கவனமா இருக்க. லீவ், அது உங்களுக்கான இடம் இல்லாட்டி லீவ். நோ மேட்டர் வாட். யாரோட பழகுறீங்க, யாரோட ஒன்று சேர்ந்து இருக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, தட்ஸ் மேக் ஹூ யூ ஆர். யாரோட அதிக நேரம் செலவிடுறீங்க. சோ சிங்கம் சிங்கத்தோடு தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஏன் இருக்கிறீங்க தெரியுமா? தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ள நீங்க ஏன் வந்திருக்கீங்க தெரியுமா? Because you are the lion, you are the eagle, you are leader. That's why you are here. Why others not there? They are not the leader. Simple. தலைவனாய் விரும்புகிறவன் கண்டிப்பா இந்த டைட்டில் அவங்களுக்கு பிடிக்கும். வா, something I have to grab it. மற்றவர்கள் ஏன் இந்த இடத்துல இல்லை, அல்லது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்களுக்கு ஏன் கிடைக்கல? பிகாஸ் அவங்க பழகிற இடம், அவங்க இருக்கிற இடம், ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இப்ப அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? ஒருவேளை வேற யாரா? நம்ம ஓபிசியை குறித்து நான் பேசல. வாட் they are doing, what you are doing, that's make you are a leader. That's make you are a leader. சிங்கம் சிங்கத்தோடு இருக்க வேண்டும், பழக வேண்டும். ஓகே, 4வது காரியம், சிங்கம் ஒரு நாளும் யாரையும் கடிச்சு கொதறி போட்ட ஏற்கனவே மறிச்ச இறைய உண்ணாது, சாப்பிடாது. ஃப்ரெஷ்ஷா அதுவே பிடிக்கும். இந்த attitude உங்களுக்கு இருக்க வேண்டும்.
முக்கியமா ஆவிக்குரிய நிலையில யூ ஹாவ் டு பி ஃப்ரெஷ். யாரையோ கடிச்சு சப்தி போட்ட பிரசங்கத்தை தூக்கி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நான் போன நேத்தா சொன்ன சிம்சோன் தன்னுடைய கையில இருந்த எலும்பை வீசி விட்டான். So he had to find out another tools for another day. That's all. அவன் தன்னுடைய கண் பிடுங்கப்பட்ட நிலையில அவனை பார்த்து சொல்லப்பா போயிட்டு அந்த இடத்துல நான் வீசின இடத்துல போயிட்டு அந்த எலும்பை தூக்கிட்டு வாப்பா, நான் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லல. தூணில் என் கரத்தை வை, நான் அதை உடைக்க போகிறேன். So something new, something fresh, you have to do it. ஆனா கவனமா இருக்க வேண்டும். நீங்க எதை உங்களுக்குள் உட்செலுத்துறீங்க, ஃபீட் பண்றீங்க, உங்களுடைய ஆவிய, உங்களுடைய ஆத்துமாவை நீங்க எதன் மூலமாக நீங்க அதை போஷாக்கு எதை நீங்க உள்ள எடுக்கிறீங்கன்னு சொல்லி கவனமா இருக்க வேண்டும். நீங்க பாக்குறதுல, நீங்க கவனிக்கிறதுல, நீங்க கேட்கறதுல, நீங்க வாசிக்கிறதுல கவனமா இருக்க. ஸோ பழைய உணவை சாப்பிடக்கூடாது, அழுகினதையும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ் மீட், eat the fresh meat. That's what make you a leader, lion. Okay. நீங்க எதை உண்டு, நான் ஒரு காலத்தை சொல்றேன். பக்கத்துல கண்ணாடினா கண்ணாடியை பாருங்க. ஓகே, இல்லாட்டி செல்ஃபில உங்களோட போன்ல உங்களுடைய கேமரா விளங்குதான், நல்லா உத்து பாருங்க கேமராவை. நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? பிகாஸ் இத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் உங்களை அப்படி வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? உணவு நன்ற சிறந்த உணவு இருந்தா நான் சிறந்தவர்களா இருப்போம். சிறந்த உணவு உண்டு இருந்தா நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா? வா, காரணம் நல்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே பாக்குறதுக்கு என்னடா நம்மளா இது அப்படின்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் உங்களுடைய டயட் சிஸ்டம். ஆவிக்குரிய நிலையை யோசிச்சு பாருங்க, என்னப்பா இப்படி இருக்கு. வா, நீங்க எதை ஃபீட் பண்ணீங்க அதுதான் உங்களுடைய நிலை. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். வேத வசனத்தின் சத்தியங்களினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து தேவ வார்த்தையினால் நீங்க உங்களை ஃபீட் பண்ண வேண்டும். அதனால் நீங்க உங்களை போஷிக்க வேண்டும். ஸோ தட்ஸ் மேக் ஃப்ரெஷ் மீட் லயன். ஓகே, ஐந்தாவது, பெண் சிங்கம் வேட்டையாடும் பொழுது தன்னுடைய மற்ற இளம் சிங்கங்களை கூட்டி செல்லும், வேட்டையாடுவதை பார்க்க செய்யும், அதை ட்ரெயின் பண்ணும். ஸோ சேம் திங் கழுகு செய்யறது போலவே உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய அடுத்த சந்ததியை உருவாக்குங்க. நீங்க உருவாக்கல, யூ நெக்லெக்ட் முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்லெக்ட். யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகளுடைய காலத்துல ஏன் அநேக தடவை தேவனையும் மோசை மூலம் கொடுக்கப்பட்டதை மறந்தார்கள் தெரியுமா? ஏன் மறந்தார்கள்? நியாயாதிபதிகள் இருக்கும் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க, ஆள் செத்தவனும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஜெனரேஷனை ட்ரெயின் பண்ணல. யோசுவா அடுத்த ஜெனரேஷனை ட்ரெயின் பண்ண போயிட்டாரு. தட்ஸ் வாட் நீங்க உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்க. நீங்க ஒவ்வொருவரும் ஜெனரேஷனை ட்ரெயின் பண்றவங்களா மாறுங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தை யூ ஹேவ் டு ட்ரெயின். ஸ்டார்ட் இட் டுடே. ஆறாவது காரியம், கடைசி, மிக முக்கியமான ஒரு காரியம். சிங்கம் அதற்குரிய மற்ற மிருகங்களை காட்டிலும் அதற்கு இருக்கிற ஒரு சிறந்த ஒரு பண்பு என்ன தெரியுமா? அதற்கு 20 மணித்தாலும் தூங்க முடியும். அது தூங்கும், 20 மணித்தாலும் தூங்கும். ரெஸ்ட். இன்றைக்கு நம்ம தலைவனாகணும்னா நமக்கு உலகத்துல கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? இரவு பகலா முயற்சி செய், அதை செய், இதை செய், இப்படி செய், அப்படி செய். நோ, லயன் ரெஸ்ட். இட் கேன் ரெஸ்ட் 20 hours. நீங்க தேவனில் சார்ந்திருக்க வேண்டும். ரெஸ்டா இருங்க. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள். So rest yourself. சிறந்த தலைவன் ஆண்டவரோட சமூகத்துல ரெஸ்டா இருப்பான். அவர் செய்வார் காரியங்களை. மோசே வெற்றிக்கு காரணம் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அதை செய்தார். யோசுவா கர்த்தர் செய்தார். ஒவ்வொரு தலைவனும் அவர்கள் செய்யறதுக்கு காரியம் இருக்கல்ல. கிடியோன் பானையை உடை, நான் காரியத்தை செய்வேன். தட்ஸ் ஆல், நத்திங் டு டு. அவர் சொல்கிற சிறிய காரியத்தை செய்ய வேண்டியதுதான். அவர் சொல்ற சிறிய காரியத்தை செய்யாம நான் பெரிய காரியத்தை செய்தாலும் வேலை இல்லை, நோ சக்சஸ். சொல்ற சிறிய காரியத்தை செய்து அவருடைய சமூகத்துல நீங்க காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனபாபது.